17வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. The book of 1 Kings chapter 17 verse 10. 10வது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தால் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவன் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொண்டு வா என்றான். கைத்தட்டி தேவனை மகிமை வாழ்த்துங்கள். இந்த நாளிலே உங்கள் மத்தியில என்னத்தை பேசுவது என்று நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆவியானவர் எனக்கு காண்பித்த தன்னுடைய வார்த்தையை மாத்திரம் உங்கள் மத்தியில நான் இன்றைக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்வது, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அவன் என்று சொல்ற வார்த்தை எலியா தீர்க்கதரிசியை குறித்து பேசுகிறது. எலியா the prophet. The Bible says Elijah the prophet was inspired by God to go to the place called Saribats. அந்த சாரிபாத்து என்ற இடத்திற்கு அவன் போனான். சாரிபாத்து என்று சொன்னால் refinement. The place Saribats is called refinement. Refinement என்று சொன்னா சுத்திகரிக்கப்படுகிற, சுத்தமாக்குகிற, புடமிடப்படுகிற, பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு இடம். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. 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 For anything and everything that you have to receive from God, it is very clear that you have to go to a destination called refinement. Unless and until you cannot expect anything from God. Amen. Amen. Either it is a servant of God or a widow like this woman. Whether it is an ordinary believer or a mighty servant of God, maybe a prophet or a servant, whoever may be, if you have to receive something from God, if you have to be fed, if you have to be blessed, whatever you have in your hand, if God has to bless you, you have to go to a place called Saribats. Amen. எத்தனை பேருக்கு தமிழ் விளங்கல, இங்கிலீஷ் விளங்கல? நான் பேசுறது எத்தனை பேருக்கு விளங்கல? How many of you could not understand what I spoke now? It's better that I can speak in English. Anyhow, I obey the pastor. Right? Hallelujah. 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 You are happy. Praise the Lord. The Lord says, the Bible says, God called the prophet Elijah and said, go to Saribats. சுத்திகரிக்கப்படுகிற, சுத்தமாக்கப்படுகிற ஒரு ஸ்தலத்துக்குள்ளே போகாத பட்சத்திலே ரெண்டு பேருக்குமே ஆசீர்வாதம் இல்லை. Oh, servants of God, including me. Many servants behind me. Many are here. Many are coming prophets, coming servants. Hallelujah. If God has to bless a home, if God has to bless something, if God has to bless a place, then what God does, He calls His prophet, He calls His servant and says, go to the refinement place. You understand? ஏன் வீட்டில் எவ்வளவு வேதனை? நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், நான் சுத்தமாய் வாழ்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறேன், இன்னும் ஏன் எனக்கு ஒடுக்குதல்? வேதம் சொல்றது, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறேன். நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும். ஏன்? தேவ மகிமை விளங்கா. ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை சுத்தமாக்காமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். There is scripture after scripture in the verse in the Bible. The Bible says even Jesus, the mighty Son of God, the only Son of God, the chosen vessel, who is the holy and the holy, the angels call him holy, they are unceasingly call him holy, holy.
when the Son of God, the Holy One of Israel, when the Satans in the world addressed him, they said, Holy One of Israel. The Holy One has to clean himself to make his disciples. Hallelujah. You can understand me now? எதற்கு இந்த எங்க வீட்டுல எதற்கு இந்த சுத்திகரிப்பு, எதற்கு இந்த சுத்திகரிப்பு, எதற்கு இந்த புடமிடுதல்? ஏன் என் பிள்ளை தானா கஷ்டப்படணும்? எத்தனை பிள்ளை ரோட்ல அனாதையா இருக்குது, எத்தனை பிள்ளைக்கு செத்தா பரவாயில்லன்னு அப்பா சொல்றாங்க, கதறாங்க, விட்டு போனாங்க. என் பிள்ளைய சுத்திகரிப்பதற்காக இதுக்கு மேல வரப்போகிற சந்ததிங்க அநேக குடும்பத்துக்கு நாம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு நம்மை கர்த்தர் சுத்திகரிக்கிற பாதையிலே அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு முதல் நாள் தான் சுத்திகரிப்பா, நாளை மறுநாள் வித்தியாசமா இருக்கும். ஆமென். கர்த்தர் வீட்டில் இருக்கும் போதே ஒரு செய்தியை கொடுத்தா, நாளை காலையில் பேசுறது, நாளை காலையில வருகிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன பேச போறேன்னு சொல்ல மாட்டேன், வந்து பாருங்க. பேசுறது மாத்திரம் இல்ல, என்ன நடக்கிறது நாளைக்கு சாயந்தரத்துல சாட்சி கேட்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அநேக நாள் நீங்க ஜெபிச்சிருப்பீங்க, அநேக நாள் காத்திருந்திருப்பீங்க, அநேக நாள் எனக்கு இது வேணும் என்று சொல்லியிருப்பீங்க. எதுன்னு சொல்ல மாட்டேன், நாளைக்கு காலையில் அது தெரியும். நாளை தினம் நாளைக்காக நாளை தினம் கவலை வரட்டும். இன்றைக்கு அது குறித்து சொல்வது என்னுடைய வேலை இல்லை. ஹல்லேலூயா. Tomorrow is a blessed day. Amen. And before that, today you have to clean yourself. எலியா சாரிபாத்துக்கு அனுப்பப்பட்டான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது Elijah was sent by God. Elijah was sent by God. When prophet Elijah was there, he addressed before God, the Almighty. ஆமென் சொல்லுங்க. எப்பொழுதும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இயேசுவுடைய பிறப்பு வரைக்கும் எல்லாமே பிதாவே 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 பிதாவே. All the Old Testament calls Jehovah Father, 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 Father. Jehovah Jireh, பிதாவே. Even Jesus said, என் பிதா. ஆமென் சொல்லுங்க. Elijah was sent by the Father in heaven. Where did he send them? Sent to Sariphat, the refinement. Amen. I hope you are able to follow me. Now, this man Elijah comes to a destination. He has come to Sariphat, but the Bible is so clear. He came to the entrance. Bible says, avan ஒலிமுக வாசலுக்கு. You have an English Bible, Pastor? Somebody have an English Bible? Read it for me, please. So he arose and went to Sariphat. When he came to the gate of the city, I want to tell you, my friends, whether you like it or not, whether you relish it or not, whether you cherish it or not, you have to come to the gate. Hallelujah. Hallelujah. For refinement and the betterment and the blessing that's going to come after, you have to come to a place called the gate. தமிழ்ல பார்த்தா அவன் ஒளிமுக வாசல், அந்த பட்டணத்தின் வாசல். இதுக்கு உள்ள வரணும்னா வாசலுக்குள்ள பிரவேசித்து தான் வரணும். இந்த ஆலயத்துக்குள்ள வந்து இந்த செய்தியை கேட்கணும், இந்த ஆசீர்வாதத்தை பெறணும், இந்த தொழுதல் வேணும், இந்த அபிஷேகம் வேணும், விடுதலை வேணும், நன்மை வேணும், எதுவானாலும் you have to come inside. To come inside, you have to find a way. Without the way, you cannot come inside. The Bible is clear. And who's that way? Say it. Say it. Say it. The Bible is so clear here. It is God who taught me. I don't know how to preach. I say 100 times I don't know how to preach unless He teaches me. வேதம் சொல்லுது, அவன் ஒளிமுக வாசலுக்கு வந்தான். பிதா அனுப்பினார், எழுந்து போ, உன்னை நான் புடமிட போகிறேன். பிதா எங்கே அனுப்பினார்? சாரிபாத்துக்கு, புடமிடுகிற இடத்துக்கு. புடமிடுகிற இடத்துக்கு வரணும்னா ஒரு வாசலுக்கு போகணும். அந்த வாசல் தான் யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, நானே அந்த வாசல். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். He is the door and he is the way. Hallelujah.
மார்க்கமும் இல்லை. எந்த நன்மையை நீ பெறணும்னாலும் இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசித்து தான் ஆகணும். இது தேவ சித்தம், இது தேவ திட்டம், இது திருத்துவத்தின் அமைப்பு. அதை யாராலும் மாற்ற முடியாது. Even the true God will never change it, because the Bible says in Hebrews 13:9, He is a God who changes not. There is no change. இயேசுநாம வழி இருக்கா? இல்லையா. கடவுள் வச்சு வழி இருக்கா? இல்லையா. கடவுளை வச்சிட்டு நன்மை பெற முடியுமா? இல்ல. நோ. கடவுள் கர்த்தர். ஹalleluya. அவர் பேர் இயேசு. யோவான் பேசும்போதெல்லாம் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்றாங்க. அந்த கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு ஒன்றே வந்தான் இந்த எலியா. அவனுக்கு இப்போ சோறு வேணும். ஏனென்றால் காக்கா கொண்டு வந்தது நின்று போச்சு. ஆத்துல வந்த தண்ணீர் வத்தி போச்சு. இப்போ அவனுக்கு தேவை உணவு. கர்த்தர் சொல்றார், உனக்கு வேணுமாக்கோ உன்னை நான் புடமிடுவேன். ஒவ்வொரு முறையும் பெட்டர்மெண்ட் தான். எந்த ஊழியக்காரனும் எந்த விசுவாசியும் நான் அடைந்தாயிற்று என்று சொல்ல முடியாது. நான் அடைந்தாயிற்று என்று சொல்லும் போது மேல விடுவோம். ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் போய்கிட்டே இருப்போம். From destination to destination. ஒரு முறையில இருந்து இன்னொரு இடம், இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடம். கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் போறது வரைக்கும் ஒரு வழி இருக்கும். அது வரைக்கும் போனவனே அடுத்த கிளிக் கொடுத்தா மேல நிற்கும். அங்கிருந்து இழுத்துக்கு வந்தா அடுத்த பேஜ் வரும். அடுத்த கிளிக் கொடுத்தா அடுத்த பேஜ் போகும். அங்கிருந்து இழுத்துருந்தா இன்னொரு பேஜ். இந்த பேஜ் எண்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். But it's not the end. You can click again and go to the next page. Say hallelujah. 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 There is no end. Even if you end your life here, you are not ending. You are clicking to another glorious place. Hallelujah. 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 இந்த எலியாவை கர்த்தர் அங்கே கொண்டு போனார். வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஆமென். எலியா எங்க செஞ்சாரு? இப்போ வாசலுக்குள்ளே. வாசலுக்குள்ளே. வாசலுக்குள்ளே போன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? வாசலுக்குள்ளே போகிற அனுபவம் உண்டா? இல்லைன்னா இன்னைக்காவது போகிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். God is calling you. If you don't have that experience, you cannot get anything from God. Maybe whatever you have got, it is because of His mercy. But you cannot get the promised one what He has kept for us. What you have got today is nothing, but He has something great which He has already promised for His children who go through the gate. Hallelujah. Hallelujah. நான் பெற்றுக்கிட்டேன். எனக்கு இது கிடைச்சிச்சு, அது கிடைச்சிச்சு. அப்பா அதெல்லாம் அவருடைய கிருபையினால, இரக்கத்தினால. ஆனா உனக்கு இன்னொன்னு வச்சிருக்காரு. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு அது பிள்ளைகளுடைய அப்பம். அது நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டாரு. நீ பிள்ளையாய் மாறினால் இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசிக்கணும். அது வாசலுக்குள் போகும்போது நீ பிள்ளையாய் மாறுகிறாய். அங்கே வாக்குத்தத்தத்தை நீ சொந்தரிக்கிறதுக்கு வாசல் திறக்கிறது. Amen. Hallelujah. Hallelujah. If you want to receive the promised one, what the promise God has given you, all the promises in the scripture, you have to go through the gate. Unless you go through the gate, you cannot find even little one. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. வேதம் சொல்லுது, எலியா வாசலுக்குள் பிரவேசித்தார். ஆமென். எப்போதெல்லாம் கர்த்தர் புடமிடுகிறாரோ அப்போதெல்லாம் ஒரு ஊழியம் இருக்கிறது. ஆமென். ஊழியக்காரர்களுக்கு செய்தி, எனக்கு சேர்க்கலாம். Every time when God refines us, there is a new ministry. Something is new coming. We are in the next page. We are in the new page where you have to write, where you have to read, where you have to take the blessings in which is in it, where you have to go through the document, where you have to sign. Amen. Hallelujah. இங்க என்ன நடக்குது? வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒரு விதவையை விறகுக்கு பொறுக்கி கொண்டிருந்தார். அங்க ஒரு விதவை இருந்தார். அம்மா ஐயா வேதம் சொல்லுது விதவைன்னு. அப்படி விதவை ஒரு
அப்படி ஒரு மட்டும் சொன்னீங்க. அங்க ஒரு விதவை. அந்த விதவை யாருன்னா, விதவைக்கு அர்த்தம் நீங்க ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா a deserted place or a desolated place. ஒண்ணுமே இல்லாம காய்ந்து போனேன், வறண்டு போனேன், துளிர் வெட்டப்பட்டேன், இனி பிழைப்புக்கு வழி இல்லாத, இனி துளிருக்கு வழி இல்லாத, எல்லாம் முடிந்து போனேன், ஆல் ஓவர். அதுக்கு பேர் தான் விதவை, விடோ. God. A desperate one. Somebody called me yesterday and they were talking to me. And they were talking to me about a person whom I know. She was a lady. She is living in a place called Nilgiris. She was married. She had a daughter. She lost her husband. And she's a grown-up daughter. I met them once. God blessed them and did some miracles in their lives. But she was married again to another person. For that man, she has given birth to another girl. Very sweet home. But what happened? That man passed away last week twice. She has become widow in a short span. The person who called me yesterday and spoke to me and said, oh, the scene was intolerable. The way she wept, the way she cried, she held her legs and cried, brother, we did not know what to do to her. அதான் விதவை கோலம். வழி தெரியாத வாழ்க்கை முடிந்து போனேன். ஒரு விதவையானாலே இந்த நிலைமை. இந்த வீடுல 2 முறை விதவையாயிட்டு. அவளுக்கு இன்னும் வயசு 35 தான் இருக்கும். இந்த விதவை இடத்துல தான் எலியாவை கர்த்தர் அனுப்பினார். சில நாமே கர்த்தர் நாங்களும் பார்க்கிறோம். ஊழியக்காரங்களை எங்கன்னா நல்லா பணக்கார வீட்டுக்கு அனுப்புறது இல்லை. நான் சொல்ற ஊழியக்காரங்க, புடமிடப்படுகிற ஊழியக்காரர்கள், கர்த்தர் விரும்பி, கர்த்தர் பேசி, கர்த்தர் கைகளை எடுத்து உபயோகப்படுத்துற ஊழியக்காரர்கள் எல்லாம் இப்படி ஒடிந்து போனேன், கசக்கி போனேன், வாசனை அற்று போனேன், வேற அருந்து போனேன். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் கர்த்தர் அனுப்புகிறார். There is no hope. There is no chance for another betterment. God sends His servant to that place. வேதம் சொல்லுகிறது, சாரிபாத் என்ற ஊருக்குள்ளே எலியா தீர்க்கதரிசி போனபோது ஒரு விதவை அங்கு இருந்தால், அவள் விறகு போரிக்கு கொண்டிருந்தாள். எங்க இருந்தா? ஊரில. எங்க இருந்தா? விறகு போரிக்கிட்டு இருந்தா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எலியா வாசலுக்குள்ள போனா இவன் வாசல்கிட்டே போல, அவ உள்ள இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. She was this side, Elijah was that side. But he had a chance to go into the gate. She did not have a chance to go into the gate. ஏன் தெரியுமா? கேட்டுக்கு போனதான் வழி உண்டு. ஆமென் சொல்லுங்க. Whether you or he, she or they, whoever may be, has to go through the gate. Has to go through the gate. Whether you are inside or outside. I am a born Christian. My father is a Christian. My grandfather was a bishop. My great-grandfather was the greatest bishop. Come what may. You have to go through the gate. I am a spirit-filled person. My mother was, when she was conceived, I was filled in the spirit. My mother told me, I jumped inside my mother's belly. Come what may. I was baptized when I was young. Come what may. Brother, I used to speak words. I used to narrate words. I used to sing in the competition. I used to sing God's songs and get prizes. Come what may. I used to know verses, brother. Every Sunday I used to do that. Whatever may be. I am in
sing the church. Come what may. I clean the pulpit every week. I help the pastor. I play the music. I sing. I dance. I am the Sunday school teacher for 40 years. Come what may. You have to go through the gate. Say it again. Hallelujah. Unless you touch the gate, there is nothing called blessing in your life. Don't be proud of your ex-wife. Don't be proud of your church. Don't be proud of your parents. Be proud of the master who. Paul said, I am proud of the cross. Hallelujah. Hallelujah. Shikara Duravani Hatura Yana. Urasandini Karatura. I thank God for this 19 church. I know I'm preaching good. I've never preached like this before. Get, my friend. Get. If you have not had that experience of entering into the gate, today the gate is here. Amen. His name is Jesus. Amen. It is open. Amen. He says, come inside. I will make you to see the pastures green. You can go through it. Hallelujah. Amen. Hallelujah. In the Sarivatu Vinavai, and the Veravai political the Bodavana Patu. எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா என்று சொன்னார். குடிக்கிறதுக்கு தண்ணி. நான் இதை குறித்து ஆண்டவர்கள் கேட்டேன். காரில் வரும்போது அவையானவர் எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். தண்ணீர் என்று சொன்னால் எதற்காக தண்ணீரை உபயோகப்படுத்துவார்கள்? 2 காரியத்துக்காக. ஒன்று சுத்திகரிப்பு, இன்னொன்று தாகத்தை தணிக்கும். சொல்லுங்க ஆமென். Hallelujah. 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 Anything that it's written in the Bible is for both. One for us, one for heaven. If I preach, it's not only for you, it's also for me. When the Bible says something, it's not only for us, it is connected to heaven. It is always double-edged. The word of God says double-edged. Hebrew 4:12 says double-edged sword. Okay. இங்கே வேதம் சொல்றது தண்ணீரே எனக்கு கொண்டு வா. இந்த தண்ணீரை சுத்திகரிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம். சுத்தமாக்குற அனுபவம். ஆமென். வாசலுக்குள்ள போனா ஹலோ, வாசலுக்குள்ள போனா ஹலோ ஹலோ கேக்குதா? வாசலுக்குள்ள போன முதல் அனுபவம் என்ன தெரியுமா? அந்நிய பாஷை இல்ல. முதல் அனுபவம் தீர்க்கதரிசனம் சொல்றது இல்ல. முதல் அனுபவம் வியாதியை சுகமாக்குறது இல்ல. நம்ம சுத்தமாகிறது. நம்ம சுத்தமாகிறது. சொல்லுங்க, நம்ம சுத்தமாகிறது. நம்ம சுத்தம். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து, பக்கத்துல இருக்கவங்கள say, turn to your right left and say cleansing process. And say, please. Why are you ashamed? Say somebody. Cleansing process. Somethingla? Turn and say, unless we are cleansed, don't expect anything from God. No, that is not your bread. That is not your bread. Unless you are cleaned. எப்படி சுத்தமாக்கப்படுறோம்? பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து உலகத்துல வரல. பழைய oil and the flour has to be mingled. Then it is called bread. Say bread. Hallelujah. இப்போ அவங்க சொல்றாங்க கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு. அப்படி சொல்லலாம். கொஞ்சம் மாவு இருக்குது, கலசத்துல கொஞ்சம். There was little flour and little oil. I want to tell you, every time when you say flour, it talks about the word of God. And every time it is mentioned oil, it is the Holy Spirit. Amen. சொல்லுங்க. இது உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. கொஞ்சம் மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கும்.
you have little flour, there will be how to increase oil. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, how to increase the anointing, increase the flour. Hallelujah. Increase the flour, the oil will automatically increase. Hallelujah. Hallelujah. இந்த வேத புத்தகத்தை நீ வாசிச்சு நீ வாசிட்டே இருந்தீனா அபிஷேகம் கூடிட்டே. சென்னையில போதகர் சுந்தரம், he is no more, Pastor Sundaram, he is the founder of Apostolic Church. It is one of the biggest church in Chennai, next to AG. அந்த ஃபவுண்டர் சொல்வாரு, நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினா 2 மணி நேரம் பைபிள் வாசி. See the ratio? You know the ratio now? 1 மணி நேரம், if you pray for 1 hour, read the Bible for 2 hours. That is God's ratio. We can't change it. He will also not change it. No time, he will say little honey. No time, only little honey, only little. Whatever oil you have, only little. If you increase this, it will automatically increase. The Bible is so clear. கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அதை சுற்றத்துக்கு இந்த ஆயிலும் இந்த மாவும் பரலோகத்திலிருந்து வந்த காரியங்கள். இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று அப்படியே பிணைஞ்சு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த மாவு சுடணும்னா என்ன அவசியம்? என்ன அவசியம்னா மாவு அவசியம். மாவு அவசியம்னா என்ன அவசியம்னா இது ரெண்டும் இருந்தாதான் இந்த வார்த்தை மாம்சமாகும். இந்த மாம்சம் இறங்கி வரும். இந்த மாம்சம் இறங்கி வரும்போது குருடார்கள் பார்த்தார்கள், செவிடார்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். இந்த பாட்டு நடக்கும். இந்த மாவு தனியா, இந்த எண்ணெய் தனியா இருந்தா ஒருத்தரும் நடக்க மாட்டாங்க. Thank you. Hallelujah. Hallelujah. I wanted to say something. Oh, I wish it will stop now. Oh, the Lord of Joshua. I want to finish at one point. From where this message developed, I only got that. That was the seed in me. And what all I preached was developed from that. So I want to finish it there. There is bread. There is oil. I'm sorry, there is flour. There is oil. Now there is bread. But you know what this woman said? Do you know what this woman said? Hello. Do you know what she said? Read it for me. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன். இந்த பொம்பளை சாப்பிட்டு சாப்பிட்டா அவன் சாப்பிட்டு உயிர் பெற்றான் பைபிள் சொல்லுது. There is the only place where you can see. நான் சாப்பிட்டு சாவ போறேன்னு சொல்றேன். எலியா சாப்பிடாதே சாவ போறேன்னு சொன்னான். மோசே சாப்பிடாதே போதும் கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நானா கற்பம் தரித்தேன், இவர்களை தூக்கி சுமக்கிறதுக்கு நான் சாகட்டும் என்று சொன்னான். யோனா சொன்னா 3 நாள் அவங்க உபாசத்துல இருந்து மனம் திரும்பினவனே யான் சாகட்டும். இப்ப இவர் உபாசத்துக்கு போயிட்டாரு. This woman says she's
ஸ்டாப். நான் சொல்றது கேட்டுக்கங்க. எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்கு வேணும். கை தட்டினாலும், கண்ணு மூடினாலும், பாட்டு பாடினாலும் ஒழுங்கு இருந்துச்சுன்னா எல்லாமே ஒழுங்கா நடந்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க கை தட்டும் போது ஒழுங்கா கை தட்டணும்னா எல்லாம் கை தட்டணும். ஆனா தாளத்தோட தட்டணும், தப்பா தட்டக்கூடாது. ரைட்டா? ஏதோ வானத்துல இருந்து இறங்கி வந்துடும் நினைக்காதீங்க. வானத்துல இருக்கிறவர் இறங்கி வந்துட்டாரு, இங்க பக்கத்துல இருக்காரு. நம்ம தான் அவர் கை குடிச்சு டான்ஸ் ஆடணும், நம்ம தான் அவர் கூட சேர்ந்து பாடணும். அப்படி பாட தேவ மகிமைங்க. ஓகே 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 எவ்ரிபடி. ஐ டோன்ட் வாண்ட் டு see anybody quiet. Anybody quiet. ஒருத்தர் கூட சும்மா இருக்கக்கூடாது. Jesus. Holy Spirit. Holy Spirit. Come on, please. Shabala haka pura mania. Oh, thank you, Lord. Shabala haka nama haka haka. Oh, thank you. 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 நீ சாய்வாத் என்ற புடமிடுகிற இடத்துக்கு வந்தால் முடிய கர்த்தர் உன்னை புடமிட முடியாது. சாய்வாத்து கர்த்தர் உன்னை அனுப்பியிருக்கிறார் என்றால் உன் வாழ்க்கை விரக்தியான, காய்ந்து போன, மனந்தரமான ஒரு இடத்துல இருக்கிறது என்றால் அங்கேயே ஒரு வழி உண்டு. அங்கதான் அந்த வாசல் உண்டு. அந்த வாசல் தான் இயேசு. அதுல பிரவேசிக்கும் பொழுது நீ மெய்ச்சலை காண்பாய். ஆனால் பிரவேசிக்கும் வேலையில ரத்தம் கழுவினாலுடைய உன் வீட்டில் இருக்கிற மாவும் தண்ணீரும் என்னை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தேவ பிள்ளைங்க, ஒரு சாபம் முடியணும்னா, உங்க வீட்டில் இருக்கிற மரணம் மாறணும்னா, மரணம் ஜீவனாய் மாறணும்னா இந்த எளியவாகி இயேசு இடத்துல ஓ தேங்க் யூ ஜீசஸ் நீங்க வந்துதான் ஆகணும். என்னுடைய கர்த்தருடைய மகிமையை நான் உணர்றேன். கர்த்தருடைய மகிமையை நான் உணர்றேன். ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஓ நன்றி ஆவியானவரே. ஓ ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஸ்தோத்திரம். இயேசு ஸ்தோத்திரம். அவரே Oh,
அற்புதங்களை பார்த்துங்க, அதிசயங்களை பாருங்க. யாரா இருந்தாலும் சரி, இயேசுவே என்னை உங்க ரத்தத்தினால கழுவும், என் பாவங்களை மன்னியும், என் குறைகளை மன்னியும். நான் தெரியாம செய்த பாவத்தை, தெரியாம செய்த அக்கிரமத்தை, தெரியாம செய்த விக்கிர வணக்கத்தை மன்னிப்பினாக, 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 என் மீறுதல்களை மன்னிப்பினாக, என் அக்கிரமங்களை மன்னிப்பினாக, என் அநியாயங்களை மன்னிப்பினாக, என் பாவங்களை மன்னிப்பினாக, என் பாவங்களை மன்னிப்பினாக. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாக என்னை கழுவும், என்னை கழுவும், என்னை சுத்தமாக்கும், என்னை சுத்தமாக்கும், என்னை சுத்தமாக்கும். என் இதயத்துக்குள்ளே வாழும், என்னோடு இரும், என் இதயத்தில் வாசம் வேண்டும். நீதான் எனக்கு, நீரே என் தெய்வம், நீரே என் தெய்வம், நீ ஒருவரே என் தெய்வம். உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு நன்மை செய்யும், எனக்கு நன்மை செய்யும். எனக்கு ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி. ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தை செய்யும் போது பின்னால கேட்டு அருகில் இருக்கிற ஒரு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். நீங்க சுமந்து வந்த ஒரு வேதனை உங்களை விட்டு போனது, பாவத்து நிமித்தம் செய்யப்பட்ட, பாவத்து நிமித்தம் வந்த வியாதி, ஒரு உபத்திரம், ஒரு பிசாசின் தொந்தரவு உங்களை விட்டு ஓடியும். இனி பாவம் செய்யாதீங்க. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.